இப்போ 2026ல் அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா அங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னா, தேவையில்லாத நெகட்டிவான விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரன் வாங்கிச்சு. என் ரூட் தனி ரூட் அப்படிங்கிற ஒரு ரஜினியோடைய ஃபாலோ பண்ணுற மாதிரி தான், சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். நான் ஸ்டைல், நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய்கிட்டே இருக்கலாம். கர்மாவை சேர்க்கும் நட்சத்திரம். மற்றவர்களுடைய நெகட்டிவை வாங்கி தனக்குள்ள வைத்துக்கொண்டு தன்னுடைய பிரச்சனையை எளிதாக ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே இருக்கு. எப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ வராகி டிவி மற்றும் RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் 7 நவம்பர் 2025, நேரம் மாலை 5 மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன், நடிகை தாரணி, நடிகை சாந்தி வில்லியம்ஸ், நடிகை ஜோதிமீனா, பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன், ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா, திருமதி சாரா, இயக்குனர் பாரதி கண்ணன், ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தில்குமார், வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன், ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத், இயக்குனர் KVB நவீன், சமூக ஆர்வலர் சாஷா, நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர். வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுக. அனுமதி இலவசம். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9363772378 9003887850. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் DJ சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2026ல் அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? அதாவது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 27 நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில தான் இருக்கு. 4 பாதங்களுமே மேச ராசியில தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா அவர்களை மாறி மிகப்பெரிய அழுத்தமும் போராட்டத்தையும் சந்தித்தவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. இவங்க நம்ம ஒரு இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா அங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னா, தேவையில்லாத நெகட்டிவான விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரன் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு கூட நான் அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்க கூட இருக்கேன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்தால் கூட அதை நான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா கர்மாவை சேர்க்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ மற்றவர்களுடைய நெகட்டிவை வாங்கி தனக்குள்ள வைத்துக்கொண்டு தன்னுடைய பிரச்சனையை எளிதாக ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கும். ஏன்னா சூரிய பகவானுக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்க அஸ்வினி நட்சத்திர மைந்தர்கள் தான் நமக்கு தேவைப்பட்டாங்க. சூப்பர். ஆமாம், சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் போது, அது புராண கதைகள் இருக்கு. சூரியனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அஸ்வினி மைந்தர்கள் தான், அந்த 2 குழந்தைகள் தான் நம்ம சூரிய பகவானுக்கே அந்த வெளிச்சத்தை கொடுத்தாங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க. அதே போல தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கார்களோ அந்த இடம் மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் உடல்நிலை சரியில்லைன்னா இவங்க தைலம் தேய்ச்சி விட்டாலோ இல்லை மருந்து வாங்கி கொடுத்தாலும் உடனே சரியாயிடும். ரொம்ப கேரிங்காகவும் இருப்பாங்க. நம்ம கேரிங்காக இருப்பாங்க. அதே போல் அவங்க கொடுக்குற மருந்து உடனே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மருத்துவராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் முதன்மையான நட்சத்திரம். அதிகமாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மன அழுத்தம், போராட்டம், கவலைகள் என்ற வார்த்தையை கடந்த ஒரு வருட காலமாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையிலேருந்து மாறி இந்த 2026ல் தன்னுடைய மனசு என்ன நினைக்குதோ, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை அவங்க இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நிலையை அப்படியே கடந்து உடச்செறிஞ்சு வர போகிறாங்க. தன்னோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, நம்மளால் முடியும் அப்படிங்கிற முயற்சிகள் மூலமாக அத்தனை விஷயத்தையும் முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருக்குது. கொடுத்த பணத்தை வாங்க முடியல. ஏதாவது பணம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க போய் வாங்க நினச்சா கூட கிடைக்காது. ஏன்னா இவங்க கேட்டோடனே கொடுத்துரு பழகிற ஒரு கேரக்டர். யாராவது பணம் கேட்டாங்கன்னா பட்டுன்னு பையிலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க, வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்கிற கேரக்டர். ஆனால் இவங்களுக்கு உதவிங்கும் போது யாருமே பக்கத்தில் நிற்கிறது கிடையாது. அப்படித்தான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த நிலை மாறி தன்னுடைய அதான் சொன்னால் முன்னாடி அவங்க செஞ்ச உதவிகள் மூலமாக இப்போ இந்த 2026ல் அவங்க ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த நிலைக்கு
போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல யாராச்சும் ஜாமீன் கையெழுத்து போட கூட்டாங்கன்னா கட்டாயமாக போகக்கூடாது. இந்த பண விஷயத்துல கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறத தவிர்த்துக்கணும். கட்டாயமா. அதுவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்காவது வாங்கி தரணும்னா, இவங்க என்ன பண்ணணும்னா, தயவுசெய்து அந்த ஃபோனை அட்டெண்ட் பண்ணாம இருப்பதே மேல். மேக்ஸிமம் இந்த 2026ல ஜூனுக்கு அப்புறம் அவங்க லைஃப் வேற லெவல்ல போகும். டாப் கீர் போட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு என்ன சொல்றோம்னா, சிக்னலை போட்டு நிப்பாட்டுற வேலைலாம் இங்கே கிடையாது. என் ரூட் தனி ரூட் அப்படிங்கிற ஒரு ரஜினியோடைய ஃபாலோ பண்ணுற மாதிரி தான், சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். நான் ஸ்டைல், நான் போய்க்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு வழிவிடும். இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.